और क्या வெண்டைக்காய் भेंडी कितना भाई भेंडी भेंडी 6 रियल किलो ஒரு புதுசாக போட்டாங்க இந்த பாலம் போட்டு இப்போ எப்படியும் 6 மாதம் இருக்குமா கூட இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல் யாஸ்மின் இருக்கு பாருங்க சரிதா இந்த அல் யாஸ்மின் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பையனை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். ஏன்னா சீக்கிரமாகவே வந்துட்டான். அன்றைக்கி இருந்தே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது ஸ்கூலுக்கு போய் பேக்லாம் எதுவுமே கொண்டு போகலை. சும்மா போயிட்டு அப்படியே நம்ம கையெழுத்து போட்டாங்களா என்னன்னு தெரில, அல்லது எக்ஸாம் நடக்கான்னு தெரில. இப்போ போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேக் நர்ஸில் போய் பர்கர் வாங்கிட்டு வந்து அந்த பையன் உள்ளே போயிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னு பார்ப்போம். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா மக்ரோனை வேக வச்சுருந்தேன் பாஸ்தா செய்வோம்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு, போய் சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மக்ரோனா ரெடி பண்ணியிருக்காப்புல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்ரோனா வந்து செமையாக ரெடி பண்ணியிருக்காப்புல. இதுதான் நம்ம காலையில் டிஃபன். பாஸ்தாவா இது? பாஸ்தாவா? வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜ் பொண்ணு வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, அந்த ஏற்கனவே 3 வருஷம் அந்த கோர்ஸ் முடிஞ்சிட்டு வேறு அட்மிஷன் போடுறதுக்காண்டி வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ அட்மிஷன் பில்டிங் தான் வந்திருக்காங்க. காலேஜுக்கு வந்து அவங்க தான் வண்டி, அவங்க கார் இருக்குது பார்த்தீங்கன்னா தனியாக, அந்த காரில் தான் 2 வருஷம் முன்னாடி ஓட்டி. ஆமாம், எப்போவுமே காலேஜுக்கு அந்த கார் தான், அவங்க கார் தான் போவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, நம்மளை கூட்டு வந்துருக்காங்க. அந்த இடத்துல இது உள்ள தான் போயிருக்காங்க, ரைட் சைடில் உள்ள தான் போயிருக்காங்க. என்ன விவரம் அப்படின்னு தெரில. ஏன்னா அவங்களே அவங்க காரில் வந்திருக்கலாம், எதுக்காண்டி நம்மளை கூட்டு வந்துருக்காங்க அப்படின்னு தெரில. அது போக சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் போகாதீங்க, இங்கே இருங்க, இப்போ வந்துடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அப்படி நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சிட்டி ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது சிட்டி ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பத்தாவில் இருக்குது. பத்தாவுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே போய்ட்டு கொஞ்சம் நம்ம ரூமுக்கு, நம்ம வீட்டுக்கு ஜாமான்கள் வாங்க வேண்டியது, இந்த மாச ஜாமான் வாங்குவோம் இல்லையா, அதை வாங்குறதுக்காண்டி இப்போ போகிறோம். சரி, இப்போ நம்ம போயிட்டு சிட்டி ஃப்ளோர் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கறியும் வாங்க வேண்டியிருக்காமா. கறியும் வாங்க வேண்டியிருக்கு. அந்த கறியும் பார்த்திங்கன்னா வரும்போது முறிஞ்சில் பார்த்து வாங்கணும். பார்ப்போம். முதல்ல இப்போ சிட்டி ஃப்ளோர் போயிட்டு வரும்போது அந்த கறி வாங்கிக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரியாத்தில் வந்து வெயில் முடிய போகுது. அதாவது இந்த வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெளியே போனால் குளிரும். அந்த மாதிரி இருக்கும் மொத்தவங்க. இங்கே உள்ள சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து இப்போ தான் மாறுது ஃபுல்லாக. ஆமாம், ஃபுல்லாக மாறலை, இப்போ தான் ஆரம்பிக்குது. வெயில் முடிஞ்சு இப்போ வந்து குளிர் ஆரம்பிக்கக்கூடிய கண்டிஷனில் வருது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் எப்படின்னு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆனால் எப்படின்னா மலைகள் வரும் இங்கே, நல்லா செமையாக மலைகள் வரும். மழை நல்லா அடித்து, மழை காற்று, புழுதி காற்று இதெல்லாம் வந்து இந்த மழை அடிச்சுட்டு அடிஞ்சனாலே இந்த கிளைமேட்டு மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆகிட்டுனா பகல் நேரத்தில், அதாவது காலையில் நேரங்களில் கொஞ்சம் குளிர் இருக்குது. அதே மாதிரி நைட் நேரங்கள்லையும் நல்லா குளிர் இருக்குது. இடப்பட்ட நேரங்களில், இந்த மாதிரி நேரங்களில் அந்த அளவுக்கு குளிர் தெரியாது. ஆனால் எப்படின்னா வெயிலும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது. அந்த பகல் நேரங்களில், இந்த காலையில் நேரங்கள்லேயும் நைட் நேரங்கள்லேயும் அந்த குளிர் இருக்கிறது தெரியும். ஓகே, இப்போ வந்து இப்போ சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ எல்லாமே கிளைமேட் எல்லாமே மாறும். இப்போ இந்த கிளைமேட் மாறும்போது இப்போ நம்மளுக்கு, இப்போ நம்ம இங்கே இருக்கோனிங்கனால நம்மளுக்குன்னு இல்லை, இப்போ இங்கே சவுதிகளுக்குமே எப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த கிளைமேட் மாறும்போது ஃபுல்லாகவே காய்ச்சல். எனக்கெலாம் போன தடவைலாம், போன சீசனுக்கெலாம் இந்த வெயில் அந்த குளிர் மாறும்போதெல்லாம் ரொம்ப படாத பாடுபடுத்தி எடுத்துகிட்டு, அதாவது மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலெலாம் சேர்த்து குளுக்கோஸ்லாம் ஏற்றி ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த அளவுக்கு போகும் சில நேரங்களில். அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்காக, சரியா? ஏன்னா ஒரு காய்ச்சல் தலைவலி வரலாம், வந்துட்டு டக்குன்னு மருந்து சாப்பிட்டா அது போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி வரதான் செய்யும். காய்ச்சல் வரும், தலைவலி வரும், அந்த மாதிரி வரும், வந்தால் சரியாயிரும். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுனா பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிரமப்படுத்துனுச்சுன்னா தான் என்ன சொல்கிறது, என்னடா நம்ம, அதாவது இப்போ நம்ம ஊர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம மொழி தெரியும், அவங்களுக்கு டாக்டர்கிட்ட தெரியும், நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செய்து அந்த மாதிரி செய்து சொல்லலாம். இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம என்ன தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாலுமே நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. என்ன, அதனால் ரொம்ப சிரமம். வெளிநாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னா ரொம்ப சிரமம் பார்த்துவாங்க.
நல்லபடியாக வந்தோமா வேலையை பார்த்தோமா நிம்மதியாக இருந்தோமா சம்பாதிச்சோமான்னு சொல்லிட்டு போகணும். இன்ஷால்லா எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிட்டி ஃப்ளோருக்கு போயிட்டு அடுத்தாப்ப என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி ஃப்ளோர் வந்தாச்சு. உள்ளே போய்ட்டு நம்ம என்ன ஜாமான் வாங்குறோன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு ஓர கடைக்கு வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பாவக்காய் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதான் இங்கே பார்ப்போன்ட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு தான் சிட்டி ஃப்ளோருக்குள்ளே போகணும். பார்த்தீங்கன்னா இஞ்சி வாங்கியிருக்கோம். இஞ்சி வந்து கிலோ 10 ரியாலாம். कितना नहीं कितना रियल है 8 रियल பார்த்தீங்கன்னா கடையில் 10 ரியால் விற்கும் இஞ்சி. 8 ரியால் போட்டு வாங்கியிருக்கு 1 கிலோ இஞ்சி. வெள்ளைப்பூடை வந்து கிலோ 8 ரியாலாம். அதான் अरे किलो वांगो. अच्छा सा डाल दो भाई खराब नहीं देंगे हम तो दूसरा दुकान नहीं ले रहे हैं, तुम्हारा दुकान में आके ले रहे हैं. आधा किलो डाल दो. அவருக்கு வேணுமா? அவரைக்காய் நம்ம ஊர் அவரைக்காய் தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரைக்காய், வெண்டைக்காய். भेंडी कितना भाई? भेंडी 6 रियल किलो. वो डालो एक डालो अभी एक डालो. इसमें खराब डाल दिए तुम. हम देख रहे अभी. भेंडी कितना है किलो? भेंडी 7 रियल में 6 रियल दो. सब पक्का अच्छा है ये भेंडी. तुम देखो बरोला वांगो मुश्किल नहीं. इन्हें 5 रियल डालो ना. अभी तो आधा खराब हो जाएगा भाई. वो 8 रियल किलो बस है, तुम्हें 6 रियल दो. 5 रियल डालो. अभी आधा खराब हो जाएगा. आधा किलो डालो आधा किलो. இப்போ பார்த்தீங்கன்னா பலசர கடைக்குள்ள வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க ஜாமான். கடுகு, வெந்தயம் எல்லாமே 2 ரியால் கேட்டால் 2 ரியால் கொடுப்பாங்க. எள்ளு பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோவில், கருப்பு எள்ளு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒயிட் எள்ளு கிடைக்கும். இந்த பாருங்க. ஏ கிतना भाई तिल कितना? 20 रियाल 1 கிலோ. பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபாயாம். நிறைய போட்டிருக்காங்க. அதுபோக எல்லா ஜாமானும் இருக்குது. கோதுமை, கம்மம்புல். இது 1 கிலோ 5 ரியால் போட்டிருக்காங்க. நம்ம ரைஸ் மில்லில் வாங்குறது 5 ரியால் தான். இங்கேயும் 5 ரியால் தான் போட்டிருக்காங்க. அது போக அப்பளம்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் பேட் அப்பளம் போட்டிருப்போம்ல, இதே மாதிரி கலர் அப்பளம். ஏ கிतना भाई पोपड़? 20 रियाल 1 கிலோ. இதுவும் 20 ரியாலாம். அது போக வத்தல்லாம் இருக்குது பாருங்கள். வத்தல் பாக்கெட்டு. அது போக நெத்திலி கருவாடு இருக்குது. 6 ரியாலாம் அந்த பாக்கெட்டு. மசாலா பொடியும் திரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். வத்த பொடி, காஷ்மீரி பொடி, கரம் மசாலா, பெப்பர் பொடி. இதெல்லாம் பெப்பர் திரிச்சு வச்சுருக்காங்க. கிலோ 50 ரூபாயாம். தெரியுதா? வேறு ரவை எந்த கலரில் இருக்குது பாருங்கள். மஞ்சள் கலரு. கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாமே லூஸில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் வாங்கணும். இந்த இருக்கு பாருங்கள். மஞ்சள் திரிச்சு வச்சுருக்காங்க. ஏ ஹல்தி புட்டா கிतना भाई? भाई हल्दी புட்டா கிतना रियाल? 20 ரியாலாம். அப்புறம் அது ஜாமான்லாம் வாங்கிட்டு சிட்டி ஃப்ளோரில் போய் ஜாமான் வாங்க போனோம். இப்போ பாதாம் பிசினும் இருக்குது பாருங்கள். இது பாதாம் பிசின் கிலோ 50 ரூபா போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமான் வாங்கிட்டோம். பொரியலை வாங்கியிருக்கோம். லூஸாக தான் வாங்கியிருக்கோம் எல்லாமே. பொரியலை ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கு. மஞ்சள் பொடி, அப்புறம் பாசிப்பருப்பு, மிளகு, கடுகு எல்லாம் இங்கே வாங்கியாச்சு. அதே 25 ரியால் இந்த 4 ஜாமான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃப்ளோருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஃபுல்லுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. பால் மாவு, ஆயிலு, அரிசி. 100 அரிசிலாம் 30 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. இட்லிக்கு நல்லா வரும் இந்த அரிசி. 100 அரிசி நல்லா இருக்குது பாருங்கள். 35 ரூபாக்குள்ளது 28 ரூபா 95 பைசா போட்டிருக்காங்க. ஏன்னா அரிசிலாம் இருக்குது. இப்போ குளிர் ஆரம்பிச்சதுனால அந்த ட்ரெஸ்ஸும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள். எல்லாமே ஆஃபரில் இருக்குது. எல்லா ஜாமானும் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வாங்கணும். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வாங்கினா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 8 ரியாலுக்கு தான் வாங்கினோம் 1 கிலோ. இங்கே பார்த்தீங்கன்னா 8 ரூபா 95 பைசா போட்டிருக்காங்களா. நான் அந்த வாட்டி தான் அங்கே வாங்கியிருக்கேன். எப்போ இங்கே தான் வாங்குவேன். பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. இந்த இருக்குது உளுந்தம்பருப்பு. எங்கே இருக்குது? கீழே இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. இட்லிக்கு இங்கே தான் வாங்குவேன். உளுந்து இருக்குது இன்றைக்கி. இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் வந்து அடுத்த ரவுண்டு வந்து வாங்க வரணும்.
நெய் 26 ரூபா 95 பைசாவும் நெய் காலியாயிருச்சு. இப்போ இதில் ஒரு நெய் வாங்கிக்கிடுவோம். ரேட்டு பாருங்கள், 26 ரூபா 95 பைசா அரை கிலோ ஜிஆர்பி. இது நல்லாயிருக்கும். இப்போ காயெல்லாம் அங்கே வாங்கிட்டோமா. இங்கே என்ன ரேட் போட்டிருக்காங்க பாப்பா இஞ்சி. இங்கேயுமே 10 ரியால் தான் போட்டிருக்காங்க இஞ்சி. 9 ரூபா 95 பைசா. நம்ம 8 ரூபாய்க்கு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் இஞ்சி. பூடுமே ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. வேறு பாருங்க, சைனா கார்லிக். இப்போ எல்லாம் வாங்கிட்டோம். நம்ம காயெல்லாம் வாங்கினால ஒன்றும் வாங்குறது இல்லை. அப்படியே கிளம்ப வேண்டியதான் பில்லை போட்டுட்டு. முருங்கைக்காய் பாருங்கள், முருங்கைக்காய் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ லூன்லேயுமே இல்லை முருங்கைக்காய். இப்போ இங்கே மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 13 ரூபா 95 பைசா. சுமாராக தான் இருக்காய். மாங்காவும் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு மாங்காய். மாங்காய் 20 ரியால் வருது, 19 ரூபா 95 பைசா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு பார்ப்போன்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ குளிர் ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. 29 ரியால், 35 ரூபாக்குள்ளது, 34 ரூபாக்குள்ளது, 29 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், குள்ளாவோட இருக்குது. மண்டைக்கு போடுற குள்ளாவும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு. மேடம் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, ஒரு வாட்டி போகணும். அவங்க செப்பல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு செப்பல். 35 ரியால் அந்த செப்பல். நம்ம ஒரு கிட்டத்தட்ட 700 ரூபா கிட்ட வந்துடும். இந்த இது 30 ரியால். நல்லாயிருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிட்டி ஃப்ளவரில் ஜாமான்லாம் வாங்கியாச்சு. நம்மளுக்குள்ள காய்கறி ஜாமான் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ மேடம் லொக்கேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். லொக்கேஷனில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் போய். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இது வந்து என்னது, அபுபக்கர் சித்திக் ரோடா புதுசாக போட்டாங்க. இந்த பாலம் போட்டு இப்போ எப்படியும் 6 மாதம் இருக்குமா, கூட இருக்கும், 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது பக்கத்தில். நம்ம கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ பெல் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த இருக்கு பாருங்கள் வீடு, நல்லா பெரிய வீடாக இருக்குது. நல்லா பெரிய கேட் போட்ட வீடு. அப்போது செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், செடியெல்லாம் அழகாக வளர்த்துருக்காங்க. பார்த்திங்களா, ரவுண்ட் ரவுண்டாக. இது ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. எப்படி இந்த செடி சைடில் வளர்ந்துருக்கீங்க பாருங்க, அது ஃபுல்லாக கட் பண்ணி விடுவாங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வர்ற வழியில் லூடு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லூடில் மீன் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மீனை பற்றி, எப்படி இருக்கும் மீன் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். சரியா, இது மீன் அது வந்து பேரட் ஃபிஷ். அதாவது ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. 27 ரூபா 90 பைசா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் சூப்பர் ஆள். வெலை மீன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. வெலை மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 32 ரியால். சரி, இது கிங் ஃபிஷ் ரேட்டு குறைச்சி போட்டிருக்காங்க. 35 ரூபா போட்டிருக்காங்க. 45 ரூபா போடுறது 35 ரூபா போட்டிருக்காங்க. சீலா மீன், சீலா மீன் இது சம்மு. சவுதிக்காரங்க ஃபுல்லாக அதான் மேக்ஸிமம் நிறைய வாங்குவாங்க. ரேட்டு பாருங்கள், 105 ரியால். இது ஒயிட் வாவல் சொன்னோம்ல அந்த மீன் 69 ரியால் போட்டிருக்காங்க. சங்கரா மீன் போட்டிருக்கு. சங்கரா மீன் 8 ரூபா போட்டிருக்காங்க. 8 ரூபா 90 பைசா. நண்டு போட்டிருக்காங்க. நண்டு 12 ரூபா.
நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதம் பாருங்கள். தயிர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கூட பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாசு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் இது வந்து ரைஸ் வடகம். ஓகே, இதுதான் நமக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேடம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். காலேஜ் போகிறதில்ல, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகலை இன்றைக்கி. 4 மணிக்கே கரெக்டாக அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு. அதனால் நம்ம வந்து காரை பார்க்கிங் விட்டுட்டு நிற்கிறோம். எப்போ வராங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து பக்கத்தில் தான். அங்கே வந்து அவங்கள வந்து விட்ட உடனே அவங்க நினைட்டாங்கன்னா, நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க, நான் முடிஞ்ச காரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம இப்போ ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம போய் கூப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டோம் இல்லையா. விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு வந்தோடனே அப்துல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. அவன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டான். இப்போ அவனை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல் யாஸ்மின் இருக்கு பாருங்கள், சரிதா, இந்த அல் யாஸ்மின் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இப்போ அப்துல்லை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு நம்ம ரெடியாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி பாருங்கள், செமையாக வந்துருக்குல. அது போக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வந்து நம்ம வீட்டில் திரிச்சது பாருங்கள். தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து சாம்பார் நெய். இதான் நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். மேடம் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க போய் கூப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம். மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க முடிஞ்சிருச்சு வந்து கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம மேடத்தை கூப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போன ஆஸ்பத்திரி, அவங்கள போய் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பில்டிங்கு. ஓகே, நம்ம இப்போ நெருங்கிட்டோம் பக்கத்தில். அந்த தெரு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு, அதுதான் அந்த ஆஸ்பத்திரி. நம்ம போயிட்டு அவங்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்க கூப்பிட்டுட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, படுக்க வேண்டியதான். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கள் எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.